இன்னும் தீர்க்க தரிசன வரத்த பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டவர் ஒருவேளை நமக்கு அத குடுக்கணும்னு நெனச்சிருந்தாரு அப்டின்னா, ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா அத தருவாரு. ஏன்னா, அவரு சைடு வந்து எல்லாம் கிளியரா இருக்கும். நம்ம ஒருவேளை இந்த வரத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்டின்னா, அவரோட சைடுல இப்போ எப்டி ஆண்டவர் வந்து ஒரு கிஃப்ட்ட வச்சுட்டு ரெடியா இருக்காரோ, அதே மாரி தான். ஆ ஒரு பர்த்டேவோ எதுவா இருந்தாலுமே ஆண்டவர் வந்து கிஃப்ட்ட வச்சிருப்பார்ல, அதே மாதிரி ஆண்டவர் ரெடியா தான் இருக்காரு. நம்ம அத பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு சில விஷயங்கள ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆ இப்போ ஒரு கேரக்டர் தீர்க்கதரிசன வரத்துல ஒரு கேரக்டர பத்தி நம்ம பார்க்க போறோம். யோனா. யோனா ஒரு தீர்க்கதரிசி. பைபிள்ல நெறைய தீர்க்கதரிசி பத்தி குடுத்திருக்கு. நம்ம யோனாவ பத்தி பார்க்கிறோம். ஏன்னா, அவர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டராவும் தெரிவாரு. அவர பத்தி நம்ம எடுத்துக்கலாம். ம் யோனா புத்தகம் 4:9. நான் பேசுறது கேக்குதுல்ல கிளியரா? இப்ப கேக்குது அக்கா. ஆ ஓகே. இங்க கொஞ்சம் மழையா இருக்கு. அதனால நெட்வொர்க் எப்படி இருக்கும்னு தெரியல. இன் கேஸ் கேட்கலன்னா எனக்கு உடனே சொல்லிருங்க. நான் வேற இடம் மாறிர்றேன். ஓ யோனா 4வது அதிகாரம் 9வது வசனம். கடைசி அதிகாரம் இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, "நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ?" என்றார். அதற்கு அவன், "நான் மரண வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது அக்கா. இப்போ ஓகேவா? கேக்குதா? இப்ப கேக்குதுக்கா. ஆ சரி. ஆ யோனா ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யோனாவ வந்து ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னாரு. அவரு வந்து தர்ஷீசுக்கு போட்டாரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாரு. ஆனா அவர் ஆப்போசிட்ல போயிட்டே இருக்காரு. ஒருவேளை நமக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசன வரத்த குடுத்தாருன்னா, நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது யோனா ஒரு எக்ஸாம்பிள். நீங்க அப்படியே நெனச்சுக்கோங்களேன். எனக்கு ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசன வரத்த தரப்போறாரு அப்படின்னே நெனச்சுக்கோங்க. அப்படி நீங்க நெனச்சுட்டீங்கன்னா, இன்னொரு தீர்மானமும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வரத்துக்குமே வந்து நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதாவது எப்படி பண்ணணும், எப்படி அந்த வரத்த யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஹிண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். இந்த வரம் ஒருவேளை நமக்கு ஆண்டவர் குடுத்தாரு தீர்க்கதரிசன வரம் அப்படின்னா, நம்ம யோனா மாரி யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாரு யோனா. ஏன் அப்டின்னா, அவருக்கு அங்க போய் அத சொல்றதுக்கு இஷ்டம் இல்ல. ஒண்ணு அந்த ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ, ரொம்ப மோசமானவங்கள என்ன பண்ணுவாங்களோ அப்டின்ற ஒரு எண்ணமா இருக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர கூட்டிட்டு போய் தீர்க்கதரிசனம் சொல்ல வச்சிடுறாரு. சொல்லிட்டாரு. அதாவது இந்த 40 நாள்ல வந்து நினிவே அழிஞ்சு போயிரும் அப்டின்னு சொல்லிட்டாரு. ஆனா மக்கள் எல்லாம் மனம் திருப்பிட்டாங்க. இந்த 40 நாள் அழியலன்னோனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. உங்களுடைய தீர்க்கதரிசி. நான் சொன்னத நீங்க எப்படி நிறைவேற்றாம இருக்கலாம்? அப்ப தீர்க்க தரிசனம் நான் உரைச்சிருக்கேன். ஆ இதுல நமக்கு நெறைய டவுட் வரலாம். ஆண்டவர் சொன்னது செய்யணும்ல, ஏன் செய்யல? தீர்க்க தரிசனம் பொய்யா அப்போ? ஏன் அது நடக்கல? அப்படின்னு யோனா மாதிரி நமக்கும் சில டவுட் இருக்கலாம். யோனா வந்து எரிச்சலாயி போய் இருக்கிறாரு. அப்பதான் இந்த டயலாக் சொல்றாரு. "நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது எனக்கு நல்லது" அப்படின்னு சொல்லி யோனா சொல்றாரு. யோனா நெனச்சுட்டு இருக்காரு, ஆண்டவர் வந்து சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு புறம்பா ஆப்போசிட்டா பண்ணிட்டாரு. அந்த ஜனங்கள அழிக்காம விட்டாரு அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ஜனங்கள் அழியணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஊர விட்டு வெளிய உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த 40 நாள் ஆயிடுச்சு அழிஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் ஆப்போசிட்டா பண்ணிட்டாரே. ஒரு தீர்க்கதரிசி நான் சொன்னத ஆண்டவர் பண்ணாம ஆப்போசிட்டா பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா இருக்காரு. ஆண்டவரோ வந்து எப்போதும் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல. நான் எப்படி சொல்றேன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒருவேளை இந்த இடத்துல வாக்கு மாறுனவர போல தெரியலாம். ஆண்டவர் வந்து பாவிகளுக்கு மனதுருகிற தேவன். அதுதான் லா. அதாவது பாவி மேல வெறுத்து அவர அழிக்கணும்ன்றது அவரோட பிளானே கிடையாது. அந்த பாவிகள் வந்து அதிலிருந்து மனம் திரும்பும்போது ஆண்டவர் ரட்சிப்பு கொடுக்கிறார். அந்த தண்டனையில இருந்து விடுதலை குடுக்குறார். இதுதான் லா. ஒரு லா அப்படி இருக்கும்போது தீர்க்க தரிசனம் வருது. தீர்க்க தரிசனம் வந்து அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி வருது. ஆனா அவங்க மனம் திரும்புறாங்க. அப்போ அது அது வந்து ஆண்டவர் மறுபடியும் அழிச்சாரு அப்படின்னா, ஆண்டவர் வாக்குக்கு ஆப்போசிட்டா அவர் செயல்பட்ட மாரி ஆயிரும்ல. தீர்க்க தரிசனம்
ஒரு பக்கம் இருந்தாலும், அது ஆண்டவரோட வார்த்தையோட ஒத்து போகிற ஒரு தீர்க்க தரிசனமா இருந்தா, ஆண்டவர் அத நிறைவேற்றுவாரு. இல்லன்னா இத நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலைமை வேணும். இப்போ ஒரு வசனத்த நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:8 அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும். அறிவானாலும் ஒழிந்து போகும். ஆனா அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படின்னு சொல்லி. இத வந்து யோனா புரிஞ்சுட்டு இருந்தாருன்னா, இப்படி வந்து ஆண்டவர் மேல கோவப்படுறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். யோனா புரிஞ்சிருப்பாரு. ஆண்டவர் அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படின்னா, இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். ஆண்டவர் சொல்றாரு, "நீ இதுக் எப்படி இந்த ஆமணக்குக்கு போய் பரிதபிக்கிறியே? நான் வந்து வலது கைக்கும், இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ!" அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட அன்ப அந்த இடத்துல திறந்து காட்டுறாரு. அன்பு வந்து ஒரு நாளும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும், வேற எதுனாலும் ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த தீர்க்க தரிசன வரத்த கொடுக்கும்போது, அத அன்போட சேர்ந்து நம்ம செயல்படுத்தும்போது தான் அதோட ஃபுல்லா எதுக்காக ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன வரத்த குடுத்தாரோ, அதோட முழு பலன் வந்து மக்கள போய் சென்றடையும். இல்லன்னா நம்மளும் வந்து ஒரு வேளை தீர்க்க தரிசன வரம் வச்சிருந்தா கூட, இந்த குடுகுடுப்புக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா? குறி சொல்றவங்க இருக்காங்கல்ல, நல்ல காலம் பொறக்க போதுன்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த வரம் இருக்குன்னு பெருமைப்பட்டுட்டு, அது மாரி தான் நம்ம இருப்போமே தவிர, ஆண்டவரோட பர்ப்பஸ் நம்மகிட்ட ஆண்டவரோட நோக்கம் ஆ மற்றவங்க கிட்ட வெளிப்படாம போயிரலாம். ஸோ நம்ம கிட்ட ஒரு வேள தீர்க்க தரிசன வரம் இருந்துச்சு அப்டின்னா, அத அன்போட நம்ம செயல்படுத்தும்போது, யோனா மாதிரி நம்ம கோவப்பட மாட்டோம். ஓகே, ஆண்டவர் நம்ம வழியா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. அது நடக்கல அப்டின்னா, அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆண்டவரோட லாவோ, ஆண்டவரோட அன்போ மாறாது. அப்டின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம தீர்க்க தரிசன வரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம நெறைய இடத்துல அத வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஆ இது நான் 2வது பாயிண்ட் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனத்துக்கு கூட அன்பு இருக்கணும். அன்பு இருந்தா தான் தீர்க்க தரிசனத்த நம்மளால அதோட நோக்கத்த ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இல்லன்னா யோனா மாரி தான் நம்ம இருப்போம். நம்ம தீர்க்க தரிசனத்த மேன்மை பாராட்டிட்டு அந்த ஜனங்கள் மேல அன்பு இல்லாம போயிருவோம். 2வது ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தீர்க்க தரிசனம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்மளோட வார்த்தைகள பேசுறது. சில நேரம் அப்படி நம்ம பண்ணிருவோம். ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் ஃபுல்லா வந்து நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோமோ, அது வந்து கனவா நம்ம கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட சிந்தையில தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அது தீர்க்க தரிசனம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம அத ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா, அது நம்மளையும் மிஸ்லீட் பண்ணிரும். மத்தவங்களையும் தவறாக வழிநடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட்டா இருக்கு. தீர்க்கதரிசனம் சொல்றேனா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, 2, 3 வாட்டி ஆண்டவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேளுங்க. ஆண்டவரோட வார்த்தையோட அது ஒத்து போகுதான்னு பாருங்க. வார்த்தைக்கு செயல்படாது. நமக்கு மக்களுக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்றதுக்காக வந்தாரு. ஆ ஆனா அவரால பேச முடியல. ஏன்னா ஆண்டவருக்கு வந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால அவரால ஆப்போசிட்டா தீர்க்கதரிசனம் சொல்ல முடியல. இது மாரிதான். நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு புறம்பா நம்மகிட்ட இருந்து தீர்க்கதரிசனம் வர முடியாது, வரக்கூடாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்றத நம்ம சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். 3வது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். அ என்ன அப்டின்னா, நம்ம இப்பவே தீர்க்கதரிசனம் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவர் அந்த கிஃப்ட்ட நமக்கு குடுத்திருக்காரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க உங்களுக்கு நீங்களே ஆமென்னு சொல்லிக்கலாம். ஆண்டவர் என்னோட வாயில தீர்க்கதரிசன வரத்த ஏற்கனவே வச்சிருக்காரு அப்படின்னு நெனைக்கிறவங்கலாம், நீங்க உங்க மனசுக்குள்ளயே ஆமென்னு சொல்லிக்கலாம். ஏன்னா, நம்ம பேசுறது எல்லாமே வந்து ஆம் என்றும், ஆமென் என்றும் உறுதிப்படும் கர்த்தருக்குள்ள. நீதிமான்கள் 2, 3 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத ஆண்டவர் வந்து இறங்கி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளோட வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அப்படி இருக்கிறப்போ, நம்ம தேவையில்லாம பேசுறத நம்ம கம்மி பண்ணணும். ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு 2 வாரமா இத பத்தி பேசிட்டு இருக்காரு. தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயில இருக்கும்போது, நம்மளால தீர்க்கதரிசன வரத்த நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற வாய வச்சுட்டு இப்பவே நம்மளால நம்ம ஓட்ட வாய வச்சுட்டு நம்ம சும்மா இருக்க முடியல. இன்னும் தீர்க்கதரிசனம் வர வர கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம பாட்டுக்கு யாரையாவது பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்போம். வசனம் சொல்லுது, ஆ நம்ம வாயின் வார்த்தைகள் எல்லாத்துக்கும் வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்னு, நம்ம யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறோமோ, அவங்கள எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அப்படி இருக்கிறப்ப, நம்ம இந்த தீர்க்கதரிசனம் பேசுகிற இந்த வாய வச்சுட்டு, நம்ம
தேவையில்லாத வார்த்தைகள நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப சாத்தான்குளத்துலருந்து சென்னை வரணும். காலேஜ். ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுக்கு லீவுக்கு போவேன். லீவ் முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி வருவேன். கிளம்பி வரும்போது எப்படியாவது பஸ் கொஞ்சம் லேட் ஆயிரும். வீட்ல ஏதாவது ஒண்ணு லேட் பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப கோவம் வரும். அது ஏன் அப்படின்னு தெரியல. கரெக்ட்டா பஸ் பிடிக்கிற மாரி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த அந்த டைம் அந்த லாஸ்ட் கிளம்புற டைம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். அப்பல்லாம் வந்து நான் சொல்லிட்டு போறது என்னன்னா, நான் போய் சேர மாட்டேன் அங்க. சென்னைக்கு போக மாட்டேன். நான் நடுவுல ஏதாவது ஆயிரும் எனக்கு. இல்லன்னா நான் திரும்பி லீவுக்கு வரமாட்டேன். அப்படின்ற ஒரு கோவத்துல நான் அப்படி சொல்லிட்டு போவேன். நீங்க நம்புறீங்களா, நம்பலையான்னு தெரியல. எங்க வீட்ல இருக்கவங்கட்ட கேட்டா சொல்லுவாங்க. நான் ஒரு தடவ கூட கரெக்ட்டா நான் சென்னையில இருந்து ஊர்ல இருந்து சென்னைக்கு கரெக்ட்டா வந்ததே கிடையாது. பஸ் பிரேக் டவுன் ஆயிரும். நான் வர்ற பஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆயிரும். நடு ரோட்ல என்ன நிறுத்தி வச்சிருப்பாங்க. லாரில ஏறி வந்திருக்கேன் நெறைய இடத்துல. நெறைய இடத்துல கொஞ்சம் தூரம் நடந்து வந்து மிட் நைட்ல நடந்து வந்து திருப்பி பஸ் ஏறியிருக்கேன். திருச்சி பக்கத்துல பிரேக் டவுன் ஆகும். அப்புறம் அங்கருந்து பஸ் மாறி மாறி திருப்பி வருவேன். நான் ஸ்லீப்பர் புக் பண்ணி வந்திருப்பேன். பிரேக் டவுன் ஆயிரும். டிரைவர் பக்கத்துல பின்னாடி இருக்க சீட்ல உட்கார்ந்து வந்திருக்கேன். இது மாரி தான் எல்லா வாட்டியுமே அப்படிதான் ஆகும். எனக்கு வந்து ஒரு டைம் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் நான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? ஊர்ல இருந்து சென்னை வர்றதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவோ பஸ் வருது. நான் வர பஸ் மட்டும் எதுக்குப்பா இப்படி ஆகுது? நான் மட்டும் இப்படி கஷ்டப்படணுமா? அப்படின்னு நெறைய வாட்டி வந்து எக்ஸாம் அப்போ கிளம்பி வருவேன். அடுத்த நாள் காலையில நான் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். கண்டிப்பா பஸ் பிரேக் டவுன் ஆயி எக்ஸாம் எழுத முடியாம ஆயிரும். இது மாரி நெறைய வாட்டி ஆயிருக்கு. அப்போ ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட வாய் தான் அப்படிங்கிறத. நான் வந்து அ போய் ரீச் ஆக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன்ல, அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத நான் லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே நம்ம இப்படி இருந்ததுனால தான் இப்படி ஆகுது. நம்ம இப்படி பேசிட்டு வர்றதுனால தான் இப்படி ஆகுது. இப்ப கூட நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன் இருந்தாலுமே, சில நேரத்துல கோவத்துல சில வார்த்தைகள நம்ம விட்டுர்றோம். அ அடிக்கடி வந்து எனக்கு பலவீனம் வரப்போ, எனக்கு தேவையான ஹெல்ப் கிடைக்காதப்போ நான் 40 வயசுக்கு மேல இருக்க மாட்டேன் இப்படியே போனா. அப்டின்ட்டு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, 40 வயசுக்கு மேல நீ இல்ல. ஓகே. அப்படியே வச்சுக்கோ. நீ சொல்ற மாரி நான் ஆமேன்னு சொல்லி முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சியா? உன்னோட குடும்பத்தோட நிலைமைய யோசிச்சியா? உனக்காக நான் வச்சிருக்கிற பர்ப்பஸ் ஃபுல்ஃபில் ஆகிருக்குமா? மரணம்ன்றது என்னைக்குனாலும் வர வேண்டியது தான். ஆனா, உன் பிள்ளைங்கலாம் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னையா பார்த்து பார்த்து செய்ற. உன் பிள்ளைங்களுக்கு எனக்கு 40 வயசு ஆச்சுன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து 15 வயசு கேக்கலக்கா. அக்கா நீங்க பேசுறது கேக்கல. ஒரு வெயிட் பண்ணலாம். அவங்க மறுபடியும் ஜாயின் பண்றாங்க. கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். மறுபடியும் ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வேற யாருக்காவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இப்பவே போடுங்க. இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். லாஸ்ட்ல ஆண்டவர் சில காரியங்களுக்கு இப்பவே ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2, 3 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைச்சிருச்சுங்கிறதுனால அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் ஏதாவது ப்ரேயர் பண்ணணும் உங்க லைஃப்ல உங்களுக்கு இருக்கிற சிக்னஸ்க்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணணும்னா உங்க சம்மந்தப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் நம்ம அதுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம எதுக்கு திரும்ப ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப ப்ரேயர் பண்றோம்னா கடமைக்காக நம்ம பண்ற
ஒரு விஷயத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணணுங்கிறதுக்காக தான் டெய்லி ரிப்பீட்டடா சேம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்க லைஃப்ல என்ன நம்மலாம் ஒரு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜாயின் பண்றோம். ஸோ அந்த டைம நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்ல உள்ள விஷயங்கள ஆண்டவர்ட்ட சொல்லி, உங்களுக்காக இந்த நேரத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பலனா இருக்கும். அதனால உங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ நீங்க அனுப்புங்க. நம்ம சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுவோம். ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் ஆன்ஸர் தருவாரு, பதில் தருவார். அந்த அக்காவுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குது. அதனால ஜாயின் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க ஜாயின் பண்ணட்டும். அவங்க அத சொன்ன மாதிரி இங்க ஃபுல்லா நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கிறதுனால, கொஞ்சம் நெட்வொர்க்லாம் சரியில்லாம இருக்குது. ஸோ பொறுமையா காத்திருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வருவாங்க. நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சர்ச்லயே ஆ நைட் ப்ரேயர் இருக்கிறதுனால நெறைய பேர் நைட் ப்ரேயருக்கு இன்னைக்கு போயிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஜாயின் பண்ணிருவாங்க எல்லாரும் நம்ம கூட சேர்ந்து. அனுஷா ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சா? ஆமா. இந்த ஒன் மோர் ப்ரேயர் பாயிண்ட் இருக்கு. இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ நீங்களும் உங்க வீட்ல வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்காக ப்ரேயர் பண்ணுங்க. முக்கியமா அந்த ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்டான்லிங்கிறவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க ரொம்ப முடியாம டாக்டர்ஸ்க்கு என்னன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. 120 கிலோ இருந்தவங்க 70 கிலோவா மாறி ரொம்ப மெலிஞ்சு போய் சாப்பிட முடியாம, எதுவும் பண்ண முடியாம, யோசிக்க முடியாம அப்படி என் வீட்ல என்ன பண்ணேன்னு தெரியாம எல்லாம் முழிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டரா ஆயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நல்லா தெளிவாகணும். இன்னும் நல்லா அவங்களுக்கு உடம்பு சரியாகணுங்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நம்ம இங்க போட்டிருக்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நெறைய பேர் வந்து அவங்க லைஃபோடைய ஜீவ மரண போராட்டம் தான். நம்ம சாதாரணமா ப்ரேயர் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த ரெஜினான்னு ஒருத்தவங்க ப்ரேயர் பாயிண்ட் போட்டிருப்போம். அவங்கலாம் வந்துட்டு கேன்சருடைய 4த் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள நான் நேர்ல பார்த்துருக்கிறேன். அவங்கள அவங்கள பார்க்கும்போதே அவங்க இருக்க முடியாது. அவங்களால பேச முடியாது, சாப்பிட முடியாது. அவங்க அவ்ளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். அவ்ளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம்னு நம்பி தான் அவங்க வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க, அந்த ஜெனிஃபர் அவங்கலாம் சேம் ஃபேமிலி தான். ஒரே வீட்ல இருக்கிறாங்க. ஜெனிஃபருடைய மதர் இன் லா தான் வந்து ரெஜினா. அவங்க வீட்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க பையனுக்கு வேலை இல்ல. வீட்ல ம ரொம்ப வேலை இல்லங்கிறதுனால ரொம்ப கடன் ஆயிருச்சு. இதே டைம்ல அவங்களுடைய மதர் இன் லாவும் இப்படி சிக்கா இருக்கிறாங்க. இப்படி அவங்க வீட்ல ஃபுல்லா பயங்கரமான ஒரு பிரச்சனையில, பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்முடைய பிரேயர் அதிகமா தேவைப்படுது. அதேபோல இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அகஸ்டின் அப்படின்னு ஒரு பையனுக்காக பிரேயர் பண்ண போறேன். எங்க ஊர்ல இருக்கிறாங்க. அவனும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வந்து வேலைக்கு போக முடியாம சிக்னஸ். உடம்புல ஸ்ட்ரென்த்தே இருக்காது. பேக் பெயின், அப்புறம் நெக்ல பெயின். அவனால எந்த வேலையும் செய்ய முடியாம இருக்கிறான். ஸோ அவனுக்காக நம்ம இன்னைக்கு பிரேயர் பண்ண போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் எல்லாத்துக்கும் அவங்கவங்க வேதனை தான் தெரியும். சிலருக்கு நெறைய பேர் கடன்ல இருக்கிறோம். கடன்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் தெரியும். வேற எந்த விஷயமும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த கடன்ல இருந்து காமனா இருக்கு அந்த விஷயங்கள். இந்த கடன்ல இருந்து ஆண்டவர் அவங்கள விடுதலை பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பிரேயர் பண்ணணும். அதேபோல நெறைய பேருக்கு வந்து உடல்ல சின்ன சின்ன பலவீனங்கள் இருக்குது. தேவன் அத மாற்றணும். சிலருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். வேலை இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம Zoom மீட்டிங் வர்றவங்களுக்கே கொஞ்சம் பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். சிலர் வந்து நேம் மென்ஷன் பண்ண வேணாம்னு கேட்டதுனால நேம்லாம் எடுத்துட்டோம். இன்னும் நெறைய பேர் நமக்கு வர்றவங்களுக்கு வந்து வேலைக்கு தேவைப்படுது. நெறைய பேர் இன்னொரு விஷயம் என்னன்னா, நெறைய பேர் படிக்கிறதுக்கு முடியாம, ஃபீஸ் கட்ட முடியாம நெறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் அவங்களும் அந்த மாதிரியும் நம்ம மீட்டிங்க்கு வர்றாங்க. ஃபீஸ் கட்ட முடியல. எங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலங்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்காகலாம் நம்ம பிரேயர் பண்ணோம். ஆண்டவர் ஏதாவது ஒரு வழிய ஒருவேளை நம்மட்ட ஏதாவது ஒரு தப்பு இருந்தா நமக்கு அத வெளிப்படுத்துவார். ஸோ இத நீங்க மாத்திக்கோங்க. நான் உங்களுக்காக இத நீங்க மாத்தும்போது நான் அற்புதம் செய்வேன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் நமக்கு வந்து அற்புதத்த செய்வாரு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வேணும்ல. உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல வந்து பிரேயர் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் பிரேயர் பண்ணும்போது, நீங்களும் என் கூட சேர்ந்து பிரேயர் பண்ணுங்க. அனுஷா ஜெனிதாக்காட்ட கால் பண்ணி கேட்கிறியா? அவங்க வர்றாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேளு. நம்ம வேணா பிரேயர் பண்ணிட்டு இருக்கலாம் அதுவரைக்கும். ஓகே, நான் கேட்கிறேன். ஓகே. ஸோ நம்ம பிரேயர் பண்ணுவோம். நம்ம டைம வேஸ்ட் பண்ண வேணாம். பிரேயர் பாயிண்ட்ஸ பார்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொருத்தரும் இது நம்ம வீட்ல உள்ள பிரச்சனை அப்படின்னு நினைச்சு, ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா இருக்கோம். நம்ம டெய்லி ரெகுலரா நம்ம இந்த இடத்துல கூடி வர்றோம். ஸோ நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா ஆயிட்டோம். ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்முடைய குடும்பத்தின் உறுப்பினர்களா நினைச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம இதுல ஒரு 5, 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவோம். பட் அந்த 5, 10 நிமிஷமும் நம்ம உருக்கமா, உண்மையா ஆண்டவர்ட்ட வந்து ஒரு ஒரு ஒருத்தங்களுக்காக நம்ம ஒரு ஒரு 10 செகண்ட் பிரேயர் பண்ணுவோமா, அந்த 10 செகண்ட் ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே அந்த ஸ்டான்லி பிரதருக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு வரைக்கும் அந்த அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை யாரோ அவங்களுக்கு பில்லிஸ்லயும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு வீட்ல தெரியல. அவன ஒரு நார்மலா பேச முடியல. நார்மலா யார்ட்டயும் பேச முடியல. யார்ட்டயும் பழக முடியல. அப்படி ரொம்ப ஒரு சோர்வுல அப்படியே உடல் ஃபுல்லா பலவீனம். சாப்பிட முடியாம இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஆண்டவரே இந்த ஸ்டான்லிக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே நல்ல பிதாவே, இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இப்பொழுதே ஒரு அற்புதத்தை நீங்க செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்டான்லி வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க இப்பொழுதே செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல அவன் லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்க இதுவரைக்கும் கொடுத்த ஒரு நல்ல மாற்றத்திற்காக நன்றி அப்பா. நாங்க சீக்கிரத்துல ஸ்டான்லி இந்த இடத்துல வந்து அவன் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. கர்த்தர் என்ன விடுதலை பண்ணினார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. பிசாசு அவனுடைய ஜீவனுக்கு எதிராய் போராடி கொண்டிருந்தாலும் என் தேவன் அப்பா, நீங்க அவன் கையில இருந்த ஜீவனை பறித்து கொண்டு ஆண்டவரே அவனுக்கு நல்ல சுகத்தை நீர் கொடுக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஜெனிஃபருக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நாளைக்கு தினம் ஜெனிஃபரோட போய் நான் மீட் பண்ண போறேன். வீட்டுல பயங்கர ப்ராப்ளம் இருக்குது. நிறைய கடன் பிரச்சனை. அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இல்ல. அவங்க அண்ணனுக்கு வேலை இல்ல. அவங்க அப்பா ரொம்ப சிக்கா இருக்காங்க. அப்பாவுக்கும் வேலை இல்ல. அவங்க அம்மாவுடைய வேலையும் போயிட்டு, அவங்க அம்மா பேரு தான் கவிதா. அவங்களுக்கு கால்ல அடிபட்டு, கால்ல ஜவ்வு கிழிஞ்சு, இடுப்புல பிரச்சனை, கால்ல பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டுக்கு போக முடியாம தலைமறைவா இருந்து கொண்டு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அதே சூழ்நிலை அவங்க வீட்டுல இருக்கிற அவங்களுடைய ஹஸ்பண்டோட அம்மா ரெஜினா, அவங்களுக்கு கேன்சர். பாருங்க, ஒரு வீடு ஃபுல்லாவே பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு ப்ரேயர் பண்ண போகணும்னு இருக்கும்போது குழந்தைய பூனை கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. இப்படி ஹாஸ்பிட்டலுக்கும் மாத்தி மாத்தி அவங்க காசு இல்லாத கடனை வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்து பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் ஊக்கமா அந்த ஜெனிஃபருடைய ஃபேமிலிக்காக, ஜெனிஃபருடைய அம்மா கவிதா, அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களோட மாமியார் எல்லாத்தையும் ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெனிஃபர் இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறேனப்பா. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம் ஆண்டவரே. எவ்வளவு பிரச்சனை, சுற்றி சுற்றி கடனாக இருக்கிறது ஆண்டவரே. கடன்காரங்களுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஏசப்பா. வீட்டுல ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை ஆண்டவரே. வீட்டுல வேலை இல்லாம கடன் மேல கடனை வாங்கிட்டு இருக்கிறாங்களே ஏசப்பா. அவங்க மாமியாருக்கு கேன்சர் நோயினால ஆண்டவரே செலவு மேல செலவு. அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம, எந்த பிரச்சனையை கவனிக்கன்னு தெரியாம இருக்கிறாங்களா ஆண்டவரே. அதே போல அவங்க அம்மாவுக்கும் உடல்ல பலவீனம், கால்ல வலி, கால்ல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் செக் பண்றதுக்கு கூட காசு இல்லாம இருக்கிறாங்களே ஏசப்பா. என் தேவன் ஒரு அற்புதத்தை அவங்க லைஃப்ல செய்ய முடியாத ஆண்டவரே. இது பெரிய ஒரு சிக்கல் தான், பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் நீர் நினைத்தால் இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து கேட்போம், ஆண்டவர் இது உமக்கு லேசான காரியம் ஏசப்பா, லேசான காரியம் ஆண்டவரே. ஜெனிஃபருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வீட்டுல உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகள், இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த வீட்டுல ஆண்டவரே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற உம்மால் மட்டும்தான்ப்பா முடியும். நீங்க சீக்கிரத்துல அவங்க வேலை கொடுங்க. அவங்க அண்ணனுக்கு வேலை கிடைக்கட்டும். அவங்க அப்பாவுக்கு நல்ல பலன் உண்டாகட்டும். அவங்க அம்மா கவிதா சிஸ்டருக்கு நல்ல பலவீனத்தை எல்லாம் மாற்றி நல்ல பலனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். அவங்களுடைய மதர் இல்லாவுக்கும் நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க. அப்ப எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவங்களுடைய வலி ஆண்டவரே, அதெல்லாம் நீர் மாற்றி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தீபா சிஸ்டர் உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவங்க ஜூம் மீட்டிங்ல ஆண்டவரை கலந்து கொள்கிறார்கள். ஆர்வத்தோடு உடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வருகிறார்களே ஆண்டவரே. ஒரு விஷயம் அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய மகள் யாதவையும் உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன். தேவன் 2 பேருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்கி கொடுங்க ஏசப்பா. அவங்க போகிற பாதையை நீர் அறிந்திருக்கிறீங்களப்பா. அவங்க படுகிற கஷ்டத்தை அறிந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதர்கள் முன்பதாக வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க அவங்களுக்கு கொடுத்த ஆறுதலுக்காக, தைரியத்துக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அவங்களை வழி நடத்துங்க. தொடர்ந்து அவங்களுடைய பயங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு இருக்கிற எல்லா வித போராட்டங்களையும் நீர் மாற்றி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களுடைய ஆத்மாவுல ஒரு அமைதல், ஒரு சமாதானம் உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதப்பா ஒவ்வொரு வேலை இல்லாத ஒவ்வொருத்தருக்கா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் கண்ணுகளுக்கு முன்பதாங்க வேலை இல்லாமல் என்ன பண்ணன்னு தெரியாம ஆண்டவரே பித்து பிடிச்சது போல அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களே சப்பா. எத்தனை பேர் இங்க மீட்டிங் வர்றவங்களுக்கும் எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்களே சப்பா. வேலை கிடைக்கட்டப்பா ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க சப்பா. வேலையை எங்க தேடணும், எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு ஞானத்தை நீர் கொடுத்து வேலையில சேர்றதுக்கான ஒரு கிருபை நீர் கொடுக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அப்பா, குடிக்கிற ஒவ்வொருத்தருக்கா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனை பேர் ஆண்டவரை குடித்து தங்களுடைய காசை
வீணாக்கி கொண்டிருக்கிறாங்களே சப்பா. தேவையில்லாம தன்னுடைய பணத்தை கொண்டு டாஸ்மாக்ல கொண்டு செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்களே சப்பா. தங்களுடைய பலனை கெடுத்து கொண்டிருக்கிறாங்களே சப்பா. ஆண்டவரே வேலை செய்யாம குடிச்சு குடிச்சு ஆண்டவரே தங்களுடைய நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறாங்களே சப்பா. குடிக்கிற ஒவ்வொருத்தருக்கா நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ ஒரு வீட்டுல ஆண்டவரே குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. தன்னுடைய மகன் குடிக்கிறான்னு ஒரு பயம், தன்னுடைய கணவர் குடிக்கிறாரு, தன்னுடைய சகோதரன் குடிக்கிறான்னு சொல்லி எவ்வளவோ வேதனைகளோடு இருக்கிறாங்களப்பா. ஆண்டவரே நீர் மாற்றுங்க. இந்த சூழ்நிலை நீர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடிக்கிற ஒவ்வொரு மனம் திரும்பட்டே சப்பா. அதே போல சூசப்பாட்டிக்காரங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கையை தூக்க முடியாம இருக்கிறாங்க ஆண்டவரே. கையில பலவீனத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆர்வமா என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி உங்களையே நம்பி இருக்கிறாங்களப்பா. என் தேவன் இப்பொழுது அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பலன் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஒரு அற்புத விடுதலை பாட்டிக்கு உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல எங்க டேடிக்கா நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற எல்லாவித பலவீனங்கள், இருதய பலவீனங்களையும் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே உம்மால் கூடுமப்பா. ஒரு ஆபரேஷனே இல்லாம, ஒரு சர்ஜரி இல்லாம உம்மால ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு உம்மால கூடும் ஆண்டவரே. உங்களுக்கு கண்ணுல இருக்கிற பிரச்சனையை நீ மாற்றி போடுங்க. எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியா செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேனப்பா. அவங்களுக்கு இருக்கிற எல்லாவித பிரச்சனையும் மாற்றி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கிருபை, இரக்கம் அவங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அதே போல ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற கன்சீவா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜெபிக்கிறேன். திவ்யாக்கா, பிரீத்தி அக்கா, ஜனோ, பிரவீனா, வினிதா, டெலா, மோனிகா, நித்யா இவங்க எல்லாரும் இப்படி கருத்துல அர்ப்பணிக்கிறேன். யார் யாரெல்லாம் இன்னும் பேர் சொல்லாம இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரும் இப்படி கருத்துல அர்ப்பணிக்கிறேன். நீங்க அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு சுகப்பிரசவத்தை நீர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சித்ரா சிஸ்டர் நான் ஜெபிக்கிறேன் தேவன் ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு உடைய வார்த்தை கேட்கறதுக்காக வருகிறல சப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில உள்ள பினான்சியல் பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றிப்படும்படியா, எங்களோட குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை ஆவலோடு நாள்தோறும் உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்களே சப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். அதே போல ஜெமி சிஸ்டருக்கா நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் அவங்க இருக்கிற சூழ்நிலையை அறிந்திருக்கிறீங்களே சப்பா. நடக்க முடியாம ஆண்டவரே படுத்த படுக்கையா இருக்கிறாங்களே சப்பா. தங்களுடைய வேலையை தானே செய்ய முடியாத அளவுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கிறத ஆண்டவர் நீங்க பார்த்து அவங்களுடைய கட்டுகளை நீர் மாற்றும்படியா, நடக்க வைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ட்ரேசி ஆண்டி கடத்துல அர்ப்பணிக்கிறேன். அவங்களுக்கு நீங்க கொடுத்த ஊழியத்துக்கு கொடுத்த உற்சாகத்துக்கு நன்றி. அவங்களுடைய ஆண்டவரே மூட்டு வலி முற்றிலுமாய் சரியாகட்டும் ஆண்டவரே. அதே போல கவிதா சிஸ்டருக்காக நன்றி. அவங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உடைய வார்த்தையை அவளோடு கேட்கறாங்களே சப்பா. அவங்களுக்கு இருக்கிற எல்லா வித பலவீனங்களையும் மாற்றி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஆக்னஸ் அவங்களுடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற எல்லா வித காய்ச்சல் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க சப்பா. அதே போல சகோதரி சிங்கா அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். சீக்கிரத்துல இன்னைக்கு விசா கிடைக்கிறதுக்கும், சீக்கிரத்துல அவங்க துபாய் போறதுக்கும், ரோஸ்னிக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இன்னைக்கு தினத்துல ஆண்டவரே இந்த சகோதரி கவிதாக்காக நான் ஜெபிக்கிறோம் சப்பா. தலையில அடிபட்டு டாக்டர்கள் அவங்கள ஆண்டவர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா ஆண்டவரே. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து சர்ஜரி இல்லாம ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜோனஃபருடைய பையன் ரூவாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்பா அவன் எவ்வளவோ சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கிறானே சப்பா. இப்பொழுதும் நீர் ரூவாவுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ரூவாவை ஆண்டவரே முற்றிலுமாய் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஜோனஃபருக்கும் சீக்கிரத்துல அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கும் அந்த பிறந்த குழந்தையை நீர் ஆசீர்வதிங்க. ரூவாவுக்கு முற்றிலுமான ஒரு சுகத்தை கொடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். தேங்க்யூ. அக்கா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அக்கா கண்டினியூ பண்ணுவாங்க. பொறுமையா நம்ம அவங்க முடிச்ச அப்புறம் நம்ம கிளம்பி செல்லலாம். அக்கா ஓகேம்மா. சாரி கட் ஆனது தெரியல. இங்க மழையா இருக்கிறதுனால கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம லாஸ்ட்டா ஒரு வசனம் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். எரேமியா 15:19. நான் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கு. மோசமான விஷயம் தீர்ப்பானதுன்னா தேவையில்லாத விஷயம், மோசமான விஷயம் அப்படின்றது அர்த்தம். சோ மோசமான விஷயத்துல இருந்து விலையேற பெற்ற அவருடைய வார்த்தை ரெண்டுமே நம்ம வாயில இருந்து வருது இப்போ. இல்ல மோசமான விஷயம் சாபங்களும் நம்ம வாயில இருந்து தான் வருது. விலையேற பெற்ற ஆண்டவருடைய வார்த்தையும் நம்ம வாயில இருந்து தான் வருது. இதுல இருந்து இதை நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம்னா போதும். ஆண்டவருடைய வாய் போல இருப்பாய் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசன வரத்தை தரதுக்கு ரெடியா இருக்காரு, வல்லவரா இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம மோசமான விஷயத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் பேசுறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருடைய வாயை போல இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லியிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருமே தீர்க்கதரிசிகளா இருக்க முடியும். ஏன்னா தீர்க்க தரிசன வரம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரம். இப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க. நீங்க யாரையாவது பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க இப்படி ஆயிரும்,
ஆ இதுல நீங்க கவனமா இருங்க அப்படின்னும், இல்ல இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொண்டு வருவார். நீங்க இந்த விஷயத்த பண்ணுங்க. இத நீங்க பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க அத அவங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வந்தாங்க அப்படின்னா, எவ்வளோ அழகா இருக்கும்ல. அவங்க ஆண்டவர பற்றி ஒரே நிமிஷத்துல ஏற்றுக்கொள்வாங்கல்ல. ஸோ தீர்க்க தரிசன வரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான வரம். அதனால ஆண்டவர் கண்டிப்பா குடுப்பாரு. ஆண்டவர் நமக்கு வரத்த குடுக்கறதுனால அவருக்கு எதுவும் குறைஞ்சிற போறது இல்ல. இந்த வரத்த ஆண்டவர் கொடுக்க ரெடியா இருக்காரு. ஆனா நம்மகிட்ட சில மோசமான விஷயங்கள் இருக்கு. நம்மகிட்ட சில தேவையில்லாத வார்த்தைகள் வருது நம்ம வாயில இருந்து. சில நேரம் நம்ம ஒரு சில இடத்துல சொல்ற தீர்க்க தரிசனங்கள் பலிக்கும்போது, நமக்கே வந்து எல்லாமே நம்ம தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிறோம். நம்ம ஒரு நாள் ஃபுல்லா ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன். ஏதோ ஒரு டிவில பார்த்துட்டு இருக்கோம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கோம்னா, நமக்கு அந்த இன்னைக்கு நைட் கனவுல வர்றது வந்து இயல்பான ஒரு விஷயம். நம்ம அதையே வந்து ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு சொல்லிட்டோம்னு வைங்க. இந்த மாதிரி சில பலவீனங்கள் நம்மகிட்ட இருக்கும்போது, ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசன வரத்த நமக்கு குடுத்தா, அது நம்ம மிஸ்யூஸ் தான் பண்ற மாரி ஆயிடும். ஸோ, இந்த தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து நம்ம விலையேறப்பெற்றத பிரிக்கும்போது, ஆண்டவரோட வாய், ஆண்டவரோட தீர்க்கதரிசியா நம்ம இருப்போம். நம்ம இன்னைக்கு நெறைய விஷயங்கள பார்த்திருக்கோம். நம்ம கன்சாலிடேட் பண்ணி முடிச்சிடலாம். யோனா தீர்க்கதரிசி, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறல அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டாரு. ஒரு விஷயம் அவர் புரிஞ்சுக்கல. அன்பு ஒரு கால் மொழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும். அன்பு ஒரு கால் மொழியாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கல. தீர்க்க தரிசனம் அன்போட வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது வந்து ஆ தீர்க்க தரிசனம் வர்ற நம்ம வார்த்தை வாயில இருந்து தேவையில்லாத வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 3வது வந்து நமக்கு விரோதமா ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் இருந்துச்சு அப்படின்னா, அது விட ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு பெருசு. ஸோ அத வந்து ஆண்டவர் நமக்கு விரோதமான செய்வினை கட்டு, தீர்க்க தரிசனம் தேவையில்லாத அதாவது ரொம்ப நம்மள கஷ்டப்படுத்தக்கூடிய தீர்க்க தரிசனம். நீயும் வந்து இப்படி ஆயிடுவ, அப்படி ஆயிடுவ அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, நம்ம அதுக்காக ஜெபிக்கும்போது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள வச்சு ஜெபிக்கும்போது, அது மறைந்து போகும். ஆண்டவர் அத நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்ல. ஏன்னா ஆண்டவர் சிலுவையில எல்லாவற்றையும் மேற்கொண்டுட்டாரு. அவரோட அன்புனால அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்லியிருக்குல்ல. சோ அன்புனால இது எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து மேற்கொள்ள நமக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கலாம் இந்த வரத்த ரிசீவ் பண்றதுக்கு. இத வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுல நம்ம கரெக்ட்டா இருக்கும்போது, ஆண்டவர் கண்டிப்பா இந்த வரத்த தருவாரு. எல்லாரும் இத யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கா? இல்லையான்னு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, வேதம் சொல்லுது 2 அல்லது 3 வாக்கினாலே காரியங்கள் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்க டவுட்டா இருந்துச்சு, ஒரு வார்த்தை உங்களுக்கு வருது. ஒருத்தவங்கள பத்தி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர்ட்ட கேளுங்க. பைபிள் மூலமா ஆண்டவர் அத உறுதிப்படுத்துவார். அதுக்கப்புறம் நீங்க அவங்ககிட்ட சொல்லலாம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த வரத்தை தருவாராக. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.